சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். நாய்ஸ் இறைச்சல் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சரி சரி, இங்க பாருங்க பாரு. எல்லாரும் பிக்னிக் ரெடியா ஏறி உக்காந்துட்டாங்க. சாமி கும்பிடுங்க. எல்லாரும் பிக்னிக் போயிட்டு பிரியாணி அங்கதான் வச்சு சாப்பிட போறோம். இன்னும் 2-3 பசங்க வரல. ஓ, இன்னும் பசங்க வரலையா? எல்லார் வீட்லயும் 2 கார் நிக்குது நண்பர்களே. முள்ளு கண்ணு பார்த்து கண் வந்து வண்டி விட்டுட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். வண்டியை விட்டாச்சு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வண்டி நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? கரெக்டு தான், நடந்தால் போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ஏன்னா பாஸ் இருக்குது. இந்த பாஸ் வச்சு நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். வெயில் 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 சரியான வெயிலாக இருக்குது. இப்போ அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் உள்ள என்ட்ரி ஆயாச்சு. அடுத்தது படிக்கட்டு ஏறி போய் அந்த பக்கம் தாண்டி போகணும். கோடம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். மூச்சு வாங்குது. கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ட்ரெயின் வரதுக்காக வெயிட்டிங். நடைமேடைக்கு வந்தாச்சு. ட்ரெயின் இன்னும் வரலை, இதுக்கப்புறம் தான் வரோம். ட்ரெயினில் போகிறது ஒரு தனி சுகம் தான் இல்லையா? நான் வந்து 2 வீலர் வச்சுருக்கேன், இருந்தாலுமே ட்ரெயினில் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். 2 வீலரை விட எனக்கு ட்ரெயின், பஸ்ஸு, வேறு யாராவது ஓட்டின்னு நம்ம உட்காந்து போனால் அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. செங்கல்பட்டு ட்ரெயினில் தான் நம்ம ஏறணும். தாம்பரம் ட்ரெயினில் ஏறினா கூட தாம்பரத்தில் போயிட்டு அங்கேருந்து செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறலாம். பட் ஆனால் இங்கேருந்தே செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இறங்கிட்டு இன்னொரு வாட்டி ஏற தேவையில்ல, அழகாக நம்ம பாட்டுக்கு ஜம்முன்னு அப்படியே ஒரே ட்ரெயினில் உட்காந்து போயிடலாம். ட்ரெயின் வரல, அதுதான் நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரெயினுக்காக தான் வெயிட்டிங். எல்லா சேனல்லாம் வெயிட் பண்ணுது ட்ரெயினுக்காக. அப்பா செம கூட்டமாக வருது, செம கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு ட்ரெயின். சரியான கூட்டமாக தான் இருக்குது. இடம் கிடைச்சா நல்லாயிருக்கும். கிடைக்கும், உட்காரும். ஸ்டாப் வர வரைக்கும் அதாங்கிட்டே போக வேண்டியதுதான். அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அடுத்த ஸ்டேஷன்
ஸ்டாப் 14வது ஸ்டாப் தான் நம்ம வந்து இறங்க வேண்டிய ஸ்டாப். குடுவாஞ்சேரி இந்த ஸ்டாப் தான் நம்ம இறங்குவோம். இப்போ தான் நம்ம வந்து 2வது ஸ்டாப். இதுக்கப்புறமா இன்னும் வந்து 12 ஸ்டாப் நம்ம போகணும். தாமரை ஸ்டேஷன் அப்படியே ஆகிட்டோம். அடுத்து இங்கே 4 ஸ்டாப் பெரிய ஜங்ஷன் தாம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே நான் காட்டுறேன். நான் கிளம்பிட்டு ஃபோன் அடிச்சுட்டு அடுத்து இன்னும் 2 ஒரே டிஷ் ஸ்டாப்பில் இறங்கணுமே நம்ம ஃபோன் பண்ணணும். ஸ்டெப்ஸை தாண்டி வந்துட்டோம். திரும்ப பின்னாடி நடக்கணும். கஷ்டம்தான், நடப்போம். இறங்கியாச்சு குடுவாஞ்சேரி. அடுத்தது நம்ம பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு குடுவாஞ்சேரியில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு தான் போயின்னு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம இறங்கியாச்சு. ஸ்டெப்ஸ் அந்த பக்கம் இருக்குது, அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறீங்களா? அங்கே இருக்குது ஸ்டெப்ஸு. அந்த பக்கம் போயிட்டு நாம் ஏறி அந்த பக்கம் போனோம். ரைட் ஹேண்ட் சைடு போனோம். ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டு அங்கே போய் ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணால் வந்துடுவாங்க. ஒரே அம்மாக்கோ ஃபேமிலியாக நிற்கிது. ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம். அடுத்தது ஸ்டெப்ஸு தான் ஏற போகிறோம். ஸ்டெப்ஸில் ஏறின்னு இருக்கோம். ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு. ஸ்டெப் மேலே வந்தாச்சு. அடுத்தது நடக்கலாம்.
இந்த பக்கம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே போக வேண்டியது தான். என்ன இங்கே மட்டும் இந்த நிழல் குடை போனோம். நிழல் குடை போட்டால் தானே வெயில் இல்லாமல் இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது. வாவ், பார்க்கிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க பார்க்கிங்கு. எவ்வளோ பெரிய பார்க்கிங்களா? பார்க்கிங்கா கிரவுண்டா? பார்க்கிங் தான். சூப்பராக இருக்கு பார்க்கிங்கு. நம்ம ஃபோன் பண்ணலாம் சரியா? ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம். வந்துட்டோம், வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இங்கே நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி முடித்ததுமே வண்டி வந்தோடனே நம்ம போகலாம். பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஆட்டோ ஸ்டாண்டு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே தான் நான் நிற்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நல்ல ஸ்பேஸு, நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி நாய்ஸு இறைச்சல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இடமும் ஃப்ரீயாக இருக்குது. மேபி இப்போதைக்கு இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி கூட்டமாக அதிகமாகுமா என்னன்னு தெரியல. மேபி இன்றைக்கி சண்டேவாக இருக்கிறதுனால கூட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தெரியலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வண்டியில் ஏறியாச்சு. அதுக்கு போகணும். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பண்ணதுக்கு நேரம் அங்கே உள்ள நிகழ்ச்சிகளை நம்ம என்னன்றது பார்ப்போம் சரியா? கூடுவாஞ்சேரியில் ஒரு அருமையான பயணத்தை நம்ம மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இடமே வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. சிட்டிக்குள்ளேருந்து இவ்வளோ லாங் வந்ததே கிடையாது. மோகன் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வண்டியில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கே இந்த ரோடு. இங்கேருந்து உள்ளே போகணுமா? வந்துட்டோமா? நாம் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போனதுமே நாங்கள் என்னன்றது காட்டுறேன் சரியா? வீட்டுக்குள்ள வந்தாச்சு. எல்லாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அநேகமா நமக்கு தான் பிரியாணின்னு நினைக்கிறேன். நமக்காக சமைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் பிரியாணி. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் நமக்காக தயாரான உணவா? அதான் இவர் வந்து துருவன், அவர் வந்து யாழன், இவர் வந்து துருவன். இது வந்து யாழனோட அம்மா மகா. இது வந்து இது யாருன்னு தெரியலையே, பிரியா, மோகன பிரியா. இதுதாங்க பிரியாணி, சிக்கன் பிரியாணி. எஸ், wow, this is chicken gravy. Chicken gravy prepared by Priya gravy. இப்போ இதெல்லாமே வந்து பார்சல் செய்யப்படுகிறது. இவர் மோகன், இவர் ராமு, இவர் தான் ராமு, இவர் தான் மோகன். ஆனா ரெண்டு பேர்ல புதுசா கண்டுபிடிக்க முடியாது. வாடா கிட்ட வாடாங்க. அதாகப்பட்டது ஜனங்களே,
இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பிக்னிக் போக போகிறோம். அந்த பிக்னிக்கில் தான் இந்த உணவு பரிமாறப்பட போகிறது. ஸோ நாம் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாசனை நன்றாக வருகிறது. நீ வாடா கேமரா எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுக்கலாம் வாடா. சரி இங்க பாரு. உங்க அம்மா கொஞ்சம் எடுத்து போறியா? எல்லாம் கிளம்பியாச்சு. வாகனங்கள் தயாராக இருக்கின்றன. இப்போ நம்ம அதில் தான் கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்பியாச்சு. பூக்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன. வாய்ஸோடு தான் வரும். எல்லாரும் பிக்னிக் ரெடியாக ஏறி உக்காந்துட்டாங்க. எல்லாரும் கோவிந்தா போடுங்க. கோவிந்தா கோவிந்தா. நம்ம இப்போ வந்து இதுக்கு கிளம்பிட்டோம். எல்லோரும் பிக்னிக் போயிட்டு பிரியாணி அங்கே தான் வச்சு சாப்பிட போகிறோம். கூட சிக்கன் கிரேவி இருக்குது, ரசம் இருக்குது, ரைத்தா இருக்குது, மற்றும் நம்ம நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. இதோ தொடங்கி விட்டது காட்டுப்பாதை. குத்துட்டானா இல்லையா? அப்புறம் ஓகே ஓகே ஓகே. மழை பெஞ்சா இடம் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும் போலயே. அதான் தண்ணி ஓட தான் இது. மணல் நிற்கிறது பார்த்தாலும் தெரியுது. இல்லை இது டிராக்டருக்கு வந்து நிறைய விட்டுக்கிறாங்களா? தண்ணி போகிறது தானே இது? அதேங்கப்பா. இன்னும் 2-3 பசங்க வரல. ஓ, இன்னும் பசங்க வரலையா? மூலக்கயனி அப்படிங்கிற ஒரு கிராமம். கிராமம் கிடையாது இது. பார்த்தா கிராமம் மாதிரியே தெரில. உள்ள எல்லாம் ஏற்றி வச்ச வீடு தான் வச்சுக்கிறாங்களே. எல்லார் வீட்லேயும் 2 கார் நிற்குது நண்பர்களே. ஸோ இது வந்து வில்லேஜே கிடையாது. ஃபஸ்ட்டு ஏரிக்கரை வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே. வாவ், ஏரியில் கூட குளிக்கலாம் போல இருக்குது. அப்புறம் எதுக்கு கிணத்துக்கு போய்கிட்டே? இல்லையே, தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை, லைட்டாக தான் நிற்குது. கேட்குது.
வந்துட்டாங்க. வந்து விட்டோம். டன் டரன் டன் 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 டரன். டரக். ஆமாடி வந்து விட்டோம். டரன். ஆமா. டன் டன் டன். இரு இங்க இருப்புல அது வர அத சொல்லிட்டு அது வந்துட்டான் சரவணன் வந்துட்டான். டரன் 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 வந்து விட்டார்கள். வாவ் பார்த்து 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 கண்ணாடி போட்டிருந்ததுனால தப்பிச்சிட்டேன். முள்ளு கண்ணு பார்த்து கண்ணு பார்த்து கண்ணு பார்த்து. கிளாஸ் தோறுக்கு அந்த கிளாஸ் கலந்துருக்காங்க. விக்னேஷ் என்ன அமைதியா இருக்கு இதுல வந்து அது இல்ல பங்கனத்துறோம் என்னடா பங்கனத்துறோம் அது 12 தேதினடா 12 இல்ல 12 இன்னைக்கு தான் மறுநாள் மொட்டை போடுறாங்க. சரி இது கடையில ஒரு ஆள் தான் இந்த திட்டு வேண்டியது. நான் பட்டது தயிர சாப்பிட்டு மாதிரி எவ்வளவு வேணா வாங்க அதெல்லாம் தெரியல. இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இந்த பக்கம் காட்டுறேன். அங்க பாரு அவன் மூஞ்ச மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவன் மூஞ்ச மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் கேட்டேன் எனக்கு கத்து கொடுக்க சொல்ல அவரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சொன்னால சொன்னாங்க. சரி ஊத்துறேன். ஏன்னா திடீர்னு வாங்க போங்க கூப்பிடுற எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு என்ன ஒரு 2 நாள். ஏய் போஸ் கொடு. நான் கொடுக்குறேனே. இல்ல போஸ் கொடு. பேய் வருது பயங்காட்டு. பயங்காட்டு. பாப்பா வண்டி வருது. அப்படியே போயிட்டானா? நல்லா தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இல்லை? காட்டு வழி போற புள்ள கலங்கி நிக்காத. பாட்டு பாடு. பாடுங்க. காட்டு வழி போற புள்ள கலங்கி நிக்காத. காடு தானே இது. நான் எங்க சொன்னேன்? இப்படியே எடுக்கலாம். இப்படியே எடுத்தா முடிஞ்சு போச்சு. ஓங்கிய பெருங்காடு, அதுல ஒரு வீடு. அனைவரும் தயாரா? என்னத்த மாவலி அவனை ஏன் போய் தொந்தரவு பண்ற? போடுறா போடுறா ஜட்டியை போடுறா உள்ள போடுறா. நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. வாவ், என்ன ஒரு அழகான கிணத்து பகுதி. ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து யார் குதிக்க போறா?
குதிங்க குதிங்க. ஆமா டைவு நன்றாக இருக்கிறது. இது நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க இது நல்லா இருக்கு. போலாமா? பிரியா வரலையா? அப்படியே போயிட்டு மீன் குச்சி வச்சிருக்கேன் கையில. என் பிள்ளைகிட்ட காமிக்கிறதுக்கு. பிரியா என்ன அவனை அங்கேயே விட்டான். போடுப்பா. அவனுக்கு அதான் கிளம்பு தெரிஞ்சு போச்சு. அவர் எங்க போயிட்டாரா? என்ன படிக்கட்டே இல்ல இல்ல அவரு அது கேட்டாரா? அவர் போயிட்டாரு சொல்லியாச்சு. ஆஃப்டா படிக்கட்டு இருக்கு. ஆனா மொழி இந்த கயிறு மேல நிக்கிறோம் போனவனே. மீன் கையில வை. கையில வை. கீழ அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு மீன் போடுவீங்க. கையில கல்ல இருக்குல. கையில மூடு. ஐயா ஐயோ காலை ஸ்டாடி பாருங்க. மேல 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 உள்ள மேல. வச்சிட்டு இந்த படிக்கட்டு மாதிரி தான். ஓகே ஜாலியா இருக்கணும். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா கிணத்துல இருந்துச்சு? வருஷக்கணக்கில் ஆச்சு. வருடங்கள் ஆகிவிட்டன. லாஸ்ட்டாக வந்து இது போனேன், அந்த நாகலாபுரம் ஃபால்ஸில் அங்கே போனேன். அங்கே வந்துட்டு ஆயிடுச்சு 7 வருஷம். உன்னை பிடிச்சாண்டா இருக்கு. அது வந்து இது அருவி ஃபால்ஸ். வருது இப்படி போய் பாப்பா நீ ஊற்றிக்கலாம். வரேன், மெதுவா வருவேன். இவர் வாவான்னு கூப்பிட்டோன்னா வந்துடுறேன். இங்கே நின்னு பாரு. துரு குளிக்க போக கூடாது. இங்கே நின்னு பாரு. இது துரு கிட்ட போக கூடாது. அண்ணா நீ கட்டின வந்து விட்டா மீன் பிடிச்சலாம். இல்ல கரையா இருக்கு. மானே மானே மீன் எப்படி? அடே சப்பா மீன் தள்ளி வந்து விடு. மீன் தள்ளி வந்து அக்கா அக்கா இது எல்லாரும் தள்ளி வந்தாங்க. நான் வரத்தை எப்படி வாங்கிக்கிறேன்? தள்ளி வர முடியும். என்னாச்சு குச்சி கடிதா? மீன் குஞ்ச ரெண்டும் ஒரே கிடக்கும். அம்மா அம்மா குஞ்சு மணி வெளியே வந்துச்சுமா எடுத்து உள்ள போட்டு கிடத்தாங்க. உட்கார், யார் மீன் பிடிக்கலாம்? இங்க வாங்க வா. கச்சியா இது யார் பார்த்த வேலை? இங்க நில்லு. ஏய் எவனா எனக்கு தெரிஞ்சு சிங்கம் பாக்கெட்ல இருந்தா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சிங்கம் பாக்கெட் தூக்கி வெளிய போடுங்களா? ஏய் சைக்கோ அத்தூக்கி எடுத்து வெளிய போடா. உங்களுக்கு அளவே தெரியாதா? கிணத்துல கூலி போய் அப்படியே அது கூலி போய் எவ்வளோ வந்து அப்படியே விட்டுருக்கான் கிணத்துல. எவனோ இல்ல, பின்னாடி இருக்க சிங்கம் தான். போட்டாரு அவரு. இப்ப நீங்க மீன் பிடிச்சி எடுத்துன்னு போய் சமைச்சு நல்லா இருக்குது. இந்த மீன் சமைக்கணும் நான் சொல்றேன். பாத்தேனா தம்பி வச்சுக்கிறியா? கூட கூட அது ரொம்ப நேரம் கேட்டுக்குது. கூட கூட வா கூட வா. மோடு வாங்கி கொடு. எப்படி வாங்குவேன்? கூட கூட செல்லகுடி வாடா செல்லகுடி வா. நீ அடிப்பா. அந்த இடம் அழகா இருந்ததுல அடிச்சாரலாம் நான் பாத்துக்கிறேன். 3 பேரும் அடி அடி அடி. ஏய் புடிச்சாலும் திட்டுவாருடா. காலடி காலடி பாத்தாருன்னா திட்டுவாரு. காலடி காலடி காலடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். காலடி காலடி. சூப்பர். கையாடி கையாடி. சூப்பர். சூப்பர் சூப்பர். சூப்பர். அப்படியே காலடி காலடி. ஒரு அவன் பாக்கெட்ல இருந்து வெளிய வந்துருச்சு. காலடி காலடி நான் பாத்துக்கிறேன். காலடி காலடி நான் புடிச்சிக்கிறேன். காலடி கையாடி சைக்கோ தூக்கி வெளிய போடா. நான் பாத்துக்கிறேன். அடி. ஏய் சூப்பர். பாத்தி பாத்து பாத்தி பாத்து. செல்லகுட்டி. அடிப்பா அடிப்பா நீ அடிப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா. காலி அடி காலி அடி காலி அடி காலி அடி
காலியாடி கையாடி. இவங்களுக்கெல்லாம் ஒரு கேன் எடுத்துட்டு வந்துடுவான். அழகா இடுப்புல கட்டி போங்கடா அப்படியே. கால் அடிப்பா, கால் அடி. சூப்பர் சூப்பர். கால் அடி. இப்ப நம்ம 2 பேரும் உட்கார்ந்துக்கலாம். கால் அடி. இல்ல ஏன் இந்த தண்ணி தான் குளிக்க இடம் இல்ல உட்கார்றதுக்கு. இந்த தண்ணி தான் குளிக்க கூடாது. சரி மாமா சூப்பர் குரு. சூப்பர். மீன் கடிக்குதா? சூப்பர் செல்லம். நீ என் கூட தான் இருக்க. நீ அடி. கால் அடி, கையடி. உள்றது இல்லை, அவங்க ஏறுறது. போலாமா? பேட்டைக்காரன் சேவல் முன்னாடி நிற்கிது. ஏய், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கியர்லேயே ஏறலையா? இதுவே சைடா போ, அப்படி ஏறிடு. அப்படின்னா ஒன்று பண்ணு, இறங்கிக்க, அப்படியே போயிருங்க. இதுக்கு வேற கத்த போறாங்க. ஏப்பா ஒழுங்கா அந்த பக்கம் போங்களாப்பா. ஏப்பா மண்ணெல்லாம் சரிச்சு விட்டுக்கிறீங்க. வா, இப்ப நம்ம இப்படியே ஏறிடலாமா?